என்னோட கருத்துனா இந்த ஒரு 10 வருஷத்துல நிறைய மாற்றம் வந்திருக்கு. மோடி அரசு மூலியமாகவும் இங்கே அண்ணாமலைஜி வந்ததுக்கு அப்புறமும் நிறைய மாற்றம் வந்திருக்கு. ஆனால் இனி ஒரு மாற்றங்களுக்கு இளைஞர்கள் எல்லாமே உறுதுணையாக இருப்பாங்க. நிறைய மாற்றம் வந்திருக்கு. நீங்களே சொல்லுங்களேன், என்ன மாற்றம் வந்திருக்கு? ஒரு மாற்றமும் இல்லையே ஒன்றும் பெருசா. இந்த 10 வருஷத்துல என்னென்ன மாற்றம் வந்திருக்கு நீங்களே சொல்லுங்களாம். அவ்வளோ மாற்றம் வந்திருக்குல்ல. நம்ம பார்க்குற புல்லட் ட்ரெயின் எல்லாம் வரப்போகுது. நிறைய மாற்றம், ரோடு மாற்றம். மக்களுக்கே புரிஞ்சதுட்டு தான் இவ்வளவு மக்கள் சேர்றாங்க. தமிழ்நாட்டில் இவ்வளவு மக்கள் சேர்ந்துருக்கா இதுக்கு முன்னாடி? உங்களுக்கு அண்ணாமலைஜி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மக்கள் சேர்ந்துருக்காங்க. அவரோட ஒரு உழைப்பு அவருக்கு தெரியுது, மக்களுக்கு செய்வோங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கும் வந்திருக்கு. கண்டிப்பா எல்லாருமே உறுதுணையா இருக்கு. கடும் கேவலமா இருக்கு. ஒரே வார்த்தை அவ்வளவுதான், அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணு அதை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது அவரோட தரப்பு. அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்காக குரல் கொடுக்குறவங்க பின்னாடி நாங்கெல்லாம் இருப்போம். மதவாத அரசு கிடையாது இது. இந்துக்கள், நம்ம இந்திய நாட்டில் இந்துக்கள், பாரத நாட்டில் நம்ம இந்துக்களுக்காக சப்போர்ட்டா இருப்போம் எப்பயுமே. நம்மளோட சிவன் இருக்காங்க, முருகன் இருக்காங்க, அவங்களோட இதெல்லாம் நம்ம தானே கூட இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். அழிஞ்சிட்டு இருக்கு இந்துக்களோட இது, அழிஞ்சிட்டு இருக்குல்ல, அதுக்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஒரே வார்த்தை, நம்மளோட முன்னேற்றம் ஒன்றும் பெருசா இல்லை, அவ்வளவுதான். இப்போ ஒரு குடும்ப ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் மக்களுக்கான எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. மக்கள் எல்லாம் ரொம்ப விலைவாசி ஏற்றத்தினாலும் அனைத்து விலைவாசி ஏற்றத்தினாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரியா போக்குவரத்து கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பஸ்ஸெல்லாம் சரியா இல்லாமல் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு திருப்தி இல்லாத ஆட்சி தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. முதல்வர் அவங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். மக்கள் தான் சொல்லணும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க இல்லைன்னு. மக்களுடைய கருத்தை தான் நம்ம கேட்கணும். முதல்வர் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆளுங்கட்சி இருக்கும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாங்க, இங்கே திராவிட கட்சிகள் 2 கட்சியும் மாறி மாறி வளர்ந்த நிலையில் இருந்ததுனால அவங்க மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை சார் வந்த உடனே ரொம்ப அசுர வளர்ச்சி ஆகிருக்கு இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி. இனிமேல் பிஜேபிக்கு ஒரு மகத்தான ஒரு வரவேற்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. அதனால் நிறைய அதிக வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. அவர் எளிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேர்மையானவங்க இருக்கு. ஊழலற்ற அரசாங்கம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். திமுக என்று சொன்னாலே அது ஒரு குடும்ப கட்சியாக இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம எப்படி மக்களுக்குள்ள இது எதுவுமே போய் இதாக மாட்டுது சரிங்களா. ரொம்ப இதாக இருக்குது. மதுவிலக்கா மூடணும், சரக்கு ஒயின் ஷாப்பும் மூடனா கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இல்லை, அது அவங்களுக்காக அவங்களே சொல்லி இது பண்ணிக்கிறாங்க. கருத்து சூப்பராக இருக்குது. அவர் மீண்டும் முதல்வராக வரணும், நம்மளோட தமிழகத்து முதல்வராக வரணும். இல்லை, மக்கள் எல்லாம் இருக்காங்க. மோடி ஐயா, அண்ணாமலை ஐயா வந்தால் நல்லாயிருக்கும், ஆட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தவங்களை சொல்ல வேணா, நல்லா இருக்கும். அவங்க வந்தால் ஆட்சி நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சரி, திமுக அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல அண்ணாமலை அவர்கள் முதல்வர் அமைச்சராக வாய்ப்பு இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எங்க மாவட்டத்துல, நம்ம இதுல கடலூர் மாவட்டத்துல வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அவர் ஒரு போலீஸ் அதிகாரி, ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரி சரிங்களா. அவர் இவ்வளவு நாள் எப்படி பாதுகாப்பு இருந்தாரோ அதே மாதிரி மக்களை பாதுகாப்பாக வச்சுக்காம சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன சொல்றது, இலவசம் சொல்லிட்டு மற்றபடி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு மட்டும் இலவசம் மட்டும் தான் சொல்றாங்க. லஞ்சம்